தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் நேசிக்கிறார். நாம் எத்தனையோ பாவங்களை, எத்தனையோ அக்கிரமங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனை கொடுத்தாரா? இல்ல. அவர் நாம் செய்த பாவங்களுக்காக அவரே தண்டனை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்பாடுகள்ல தான் அதை உணர முடியும். ஏசுவாமி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னுடைய மேலான அவருடைய ஆடையை கலட்டி வச்சுட்டு அவர் வெறுமையாக, அடிமையாக, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தவராக சீடருடைய கால்களை கழுவுகிறார். அவருடைய கால்களை என்ன பண்றாருங்க? துடைக்கிறார். அப்போ இது எல்லாம்